ஜூலை 23 ஜனநாயகன் படத்தோட திரை வெளியீடு. இந்த ஒரு நாளுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படிலாம் சொல்ற முடியாது, விஜய் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா நம்மளை பொறுத்தவரையுமே இந்த நாளுக்காக நம்ம அச்சப்பட்டுட்டு இருந்தோம். விஜய் ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்களே, அந்த கொண்டாட்டத்தை பார்த்து உங்களுக்கு வயிற்றெரிச்சலா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வயிற்றெரிச்சல் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அச்சம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களோட படம் வெளியே வந்துச்சுன்னா அது எப்படிலாம் கொண்டாடுவாங்க, பொது இடங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அச்சம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த 3 மணி நேரங்களுக்கு நாங்க ஒரு அமைச்சர் அப்படின்ற பொறுப்புகள் எல்லாமே சட்டப்பையில போட்டுக்கொண்டு நாங்க முழு ரசிகர்களாக மாற போறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசியிருந்தார். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் அவர்கள் ரசிகர்களே இந்த மனநில இருக்கிறாங்க, அமைச்சர்கள் ரசிகர்களாக மாறினால் நாளைய தமிழ்நாடு அன்னைக்கு நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு ஒரு மனநிலை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, அமைச்சர்கள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவோட ட்ரெண்டிங்ல இருக்காங்களே. முன்னாடிலாம் ஒரு படம் வெளியே வந்துச்சுன்னா இந்த ரசிகர்கள் இப்படி பண்ணாங்க, அவங்க நிறைய வெளியே வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க, பலாபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த நியூஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு அமைச்சர்கள் என்னென்ன பண்ணாங்கன்றதான் மொத்த நியூஸா வெளியே வருது. நம்ம முதல்ல இந்த படம் வெளியாக போதுன்னு எல்லாரும் ரீல்ஸ்ல என்ன போட்டுட்டு இருந்தாங்கன்னா, வட மாநிலங்கள்ல நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள், ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் கொண்டாட்டம் என்பது போயிட்டு இருக்கு. சோ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் விமர்சனங்களை ரீல்ஸ் எல்லாம் போட்டு அதிகமாக பகிரப்பட்டு வந்த அந்த சூழ்நிலையில விஜய் ரசிகர்கள்லாம் என்ன கேள்வியை முன்னெடுத்து வச்சாங்கன்னா, ஏங்க அந்த போராட்டம் என்பது நடக்குது, இதுதான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு டைமிங்கா, நாங்க இந்த படத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சோ இந்த படத்தை அரசியலாக்காதீங்கன்னு சொல்லி அவங்க தனது ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க இப்படி கேட்கதான் செய்வாங்க, ஏன்னா அவங்க தாவேக்காவினர், அவங்க கேட்கலன்னா அவங்க தாவேக்காவினரே கிடையாது. சரி, இவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த மனையில இருக்கிறாங்க. சோ கட்சியின் தலைமை எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே எதிர்பாராத விதமாக புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில இருந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவு என்பது வருது. ஏதோ பேசியிருக்காங்க போலேன்னு போய் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இல்லாம இப்ப இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அதை ஒழித்து ஏதாவது நம்ம பாஜகவை எதிர்ப்போம், நீட் தேர்வுக்கு அந்த எதிரான போராட்டம் நடந்ததுல அதோட முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறாரா, அது உணர்வுபூர்வமா அதை பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய உத்தரவும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ நீங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு அமைச்சர்கள் பேசுறதுமே நம்மளுக்கு அச்சத்தை வர வைக்கக்கூடியதா இருக்கு. அச்சத்தை தாண்டி பார்க்கவே வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியாத மனநிலையாக இன்னைக்கு அமைச்சர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதான் முதல்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமைச்சர் பர்வேஷ் இருக்கிறார்ல, அவரு தியேட்டர்ல போயிட்டு அமர்ந்து கொண்டு தேம்பி அழுகுறாரு. எல்லா ரசிகர்களும் பார்த்துட்டு, என்ன நீங்க எங்க அண்ணன் படத்துக்கு போயிட்டு அழுகுறீங்களே, அவ்வளவா அந்த படம் என்பது அவ்வளோ அழுகுற அளவுக்கா இருக்குது, எதுக்கா இந்த காசை போட்டுன்ற அளவுக்கு அழுகுற அளவுக்கு நீங்க பண்றீங்களே சொல்லி அச்சத்தை எதிர்பார்த்தீங்கன்னா, அவர் எதற்காக அழுகிறார் என்றால் இதுதான் தலைவரோட லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி அவர் அழுகுறாரு. அதுக்கு அந்த தாவேக்கான பொறுத்தவரையுமே அவங்க எங்க போனாலுமே ஒரு ரீல்ஸ் எடுக்க அந்த கேமரா எல்லாமே பின்னாடியே போகுது. அது எப்படின்னு தெரியல, கேமரா ஆன் பண்ணுங்க டேக் ஆஃப்ன்ற மாதிரி உடனே அழுகுறாரு, அப்புறம் மாத்திடுறாரு. வெளியே வந்து பேனர்லாம் பார்த்துட்டு இதோ பெரிய தலைவர்களை தொட்டு கும்பிடுற மாதிரி அந்த கட் அவுட் எல்லாம் தொட்டு கும்பிட்டு போறாரு. இவர் இந்த பேனரை தொட்டு அந்த ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கூட அவ்வளவு விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ரசிகர் மட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, இப்ப அமைச்சரா மாறி இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க எதற்காக உழைத்தார்களோ அதுதான் இன்னைக்கு அவங்க அமைச்சராக மாற்றிருக்கு. அந்த நன்றி கடனுக்காக அவரை பார்த்து இப்படிலாம் பண்ணலாம். ஆனா படத்தை பார்த்து எதற்குங்க அழுகுறாங்க, அந்த திரைப்படத்துல அழுவக்கூடிய காட்சிகள் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே திரும்பக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படி இங்க மாத்தி இன்னொரு ரீல்ஸ் பார்த்தோம்னா, இப்போ சொல்லியிருந்தாருல 3 மணி நேரத்திற்கு நான் ஒரு விஜய் ரசிகராக இருக்க போறேன்னு சொல்லியிருந்தாருல, இந்த அமைச்சர் பொறுப்பெல்லாம் சட்டப்பையில வச்சுக்க போறேன்னு சொல்லியிருந்தாருல டாஸ்மாக் துறையோட அமைச்சர் விக்னேஷ், அவரும் உட்காந்து இங்க அழுதுட்டு இருக்காரு. ஒண்ணுமே நம்மளுக்கு புரியல. சரி, இவர் அழுறாரு சரி, ஒருத்தர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம அழுகுறன்ற மாதிரி அழுகுறாங்களா தெரியல. ஆனா யார் அழுதது இங்க ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கரூரோட டிவிகே வேட்பாளர் மதியழகன் அவர்கள். அவர் அழுததான். முன்னாடி பார்த்தோம்னா கரூர்ல அப்படிப்பட்ட ஒரு பெருந்துயரம் நடக்கும் போது செந்தில் பாலாஜி நேரில் சென்று அந்த குழந்தைகளோட சடலங்கள் எப்படி அவங்க மூச்சு திறன் இடம் இருந்திருக்கிறாங்க, அவங்க உடல்ல இருந்த காயங்கள் பார்த்து எந்த கல் மனசா இருக்கிறாங்க, ஆம்பளைங்க அழுவ மாட்டாங்க, அதெல்லாம் தாண்டி நேர்ல பார்த்து வந்த ஒரு நபர் அழுகிறாரு. சோ அந்த அழுகைய நீங்க என்ன ஆக்டிங் நடிப்புன்ற மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்ணீங்க. அவர் அழுகும் போது கரூர் அதே தொகுதியை சேர்ந்த ஒரு நபர் தானே கரூர் மதியழகன். அன்னைக்கெல்லாம்
நேத்தெல்லாம் வராத கண்ணீர் என்பது இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை பார்த்து கரூர் மதியழகன் அழுறாருன்னா, திரைக்கவர்ச்சி என்பது ஒரு ரசிகர்களை தாண்டி ஒரு அரசாங்கத்தின் பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எவ்வளவு ஆழமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி அமைச்சர்கள் எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டு அவங்க ஓன் அழுக, மறுபுறம் பாத்தீங்கன்னா சட்டசபைக்கு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தேட்டருக்கும், அதாவது இந்த படத்தை பொறுத்த வரையுமே இது ஒரு ஏ சர்டிபிகேட் கொண்ட ஒரு படம் தான், அதாவது அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். 18 வயசு கீழே இருக்கவங்க யாருமே இந்த படத்தை பார்க்க முடியாது, பார்க்க அனுமதி இல்லை. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கை குழந்தையோட 18 வயசுக்குள்ள பார்க்க கூடாதுன்னா அது ஒரு 16 வயசு 17 வயசு இருந்தாலும் சரி அவங்களும் பார்க்க கூடாது. கை குழந்தையோட அந்த தியேட்டருக்குள்ள நுழைவது போன்ற காட்சிகளும் இப்ப வெளியாகுது. அப்பவே நீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போதே பலர் உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க, நீங்க சிறந்த ஒரு அமைச்சர் நாங்க ஒத்துக்கிறோம், அதாவது நீங்க ஒரு தாய்மை உணர்வோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு தாய் அப்படின்ற பொறுப்புகள்லாம் இருக்கு, அதையும் தாண்டி உங்களுக்கு தமிழ்நாடு அதாவது அரசாங்க பணி நீங்க வரும்போது நீங்க சொந்த காரணங்களுக்காக அதை தப்பி விட மாட்டீங்க, நீங்க பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு வருகிறீங்கன்னு சொல்லி சிலர் பாராட்டுகள் தெரிவிச்சாலுமே இன்னைக்கு தியேட்டருக்கு குழந்தையை தூக்கி கொண்டு போவதற்கான அவசியம் என்ன? அதாவது எப்பவுமே விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் ஒரு இடத்துல கூடினாங்கன்னா அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நம்மளுக்கு தெரியும். அவங்க ரசிகர்கள் அப்படின்ற மனநிலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த சுத்தி எப்படிப்பட்ட கலவரங்கள் ஏற்படும், அவங்க கொண்டாட்டம் எந்த விதத்துல இருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு குழந்தையை தூக்கி கொண்டு போயிருக்கிறாருங்க. இது எல்லாமே உண்மையாகவே வரவேற்கக்கூடிய விஷயம் அல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோஹிணி தியேட்டர்ல இவங்க தண்ணியை போட்டு அடிச்சு நல்லா கொண்டாடுறேன்னு சொல்லி பக்கத்துல இருந்த டிஜே 2 லட்ச ரூபாய் பொருள் வந்து இன்னைக்கு நாசமாயிருக்கு. இப்படி அங்க போனா எல்லாமே ஒரு நஷ்டம் இல்லாம வர முடியாதுன்னு தெரிஞ்சு இவங்க குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி, ஒரு பக்கம் அழுக, ஒரு பக்கம் குழந்தை தூக்கிட்டு போக, மறுபுறம் வந்து சரி அமைச்சர்கள் ஏதாவது அவங்க வாண்டடா பேச மாட்டாங்க, சரி நேரடியாக போய் கேள்வி கேட்டா ஏதாவது ஒரு அமைச்சர் பதில் சொல்றாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிறார்ல, ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்கிறார்ல, சரி அவர்கிட்ட போயிட்டு நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அதெல்லாம் விடுங்கப்பா, தமிழ்நாட்டிலேயே 1008 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இது நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. அவர்னா எவர் பார்த்துப்பாரு? அவர் பார்த்துக்கலன்னு சொல்லிதான் இன்னைக்கு போராட்டம் இந்திய அளவுல நடக்குது. தமிழ்நாட்டுல இவர் பேசலன்னு சொல்லிதான் தமிழ்நாட்டிலயும் போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவரு பார்த்துப்பாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்லிங்களே, தமிழ்நாட்டுல 1008 பிரச்சனைகள் இருந்த போதிலும் எல்லா அமைச்சர்களும் படத்துக்கு போய் தியேட்டர்ல போயிட்டு படம் பாக்குறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, இதுக்கு எல்லாமே மட்டும் உங்களுக்கு 1008 பிரச்சனையை தாண்டி பண்றதுக்கு நேரம் இருக்கா? இதுதான் என்னோட கேள்வியாகவும் இருக்கு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கிளாம்பா ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், அதுல போயிட்டு பஸ் ஒழுங்கா வர மாட்டேது, பயணிகள் அவதிக்கு உள்ளான்னு ஒரு பயணி போய் கேள்வி கேட்கும் போது டைம் ஆயிடுச்சு பஸ் கேட்டா நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க அசைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்களே, இவரு கேட்டது பஸ் வரல ரொம்ப நாளா வெயிட் பண்றோம்னு சொல்லி கேட்டது ரிசர்வ்டு பண்ண ஒரு நபர் கேட்கிறாரு, நீ சாப்பிட்ட நான் சாப்பிடல. சோ கேட்ட கேள்விக்கு இந்த அமைச்சர்கள் கிட்ட இருந்து பதிலே வராது. அன்னைக்கு எப்படி பொறுப்பு இல்லாம பேசினாரோ இன்னைக்கும் நீட் தேர்வு பத்தி பேசும்போது பொறுப்பு இல்லாத ஒரு பதிலை அளித்திருக்கிறாரு. இன்னைக்கு மட்டுமே அத்தனை அமைச்சர்கள் தியேட்டரு போக இறுதியா பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கூட போயிருந்தாங்க. புஷி ஆனந்த் அவர்களும் எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் கூட வெளியே இருந்துச்சு. புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்தவரையுமே நீங்க திருவிழா மாதிரி கொண்டாடுங்கலாம் சொன்னாரு. அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு இந்த மேகதாது அணை பிரச்சனை போயிட்டு இருக்கு, காவிரி அணை பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதை பத்தி அவர்கிட்ட போய் யாராவது கேள்வி கேட்டு பாருங்களேன். அவர்கிட்ட இருந்து ஒரு 2 வரிகளை வாங்க முடிந்தால் அவர் தியேட்டருக்கு போனதை யாருமே விமர்சிக்க மாட்டார்கள். அமைச்சர்கள் ரசிகர்களாக இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்விக்கு நீங்க வந்தீங்கன்னா அப்படி யாருமே எந்த ஒரு இதுவே போடல. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இல்ல அமைச்சர்கள் யாருமே வந்து இந்த கிரிக்கெட் போய் பாக்குறது, ஃபுட்பால் போய் பாக்குறது, சினிமா தியேட்டருக்கு போறது அப்படிலாம் இல்லையா? இப்ப எதுக்கு இப்ப மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த திரைக்கவர்ச்சியை பத்தி தான் மீண்டும் மீண்டும் நம்ம பேச வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. இன்னைக்கு ரோஹிணி தியேட்டர்ல எல்லாருமே ஒரு கொண்டாட்டத்துல ஈடுபடும் போது காவல்துறை அவங்க வந்து இந்த கட்டவுட் மேல ஏறுறது, பாலாபிஷேகம் பண்றது, எல்லாருமே கூத்தாட்டம் போடுறது, இதுக்கெல்லாம் போலீசார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரே ஒரு மாணவர் ரோஹிணி தியேட்டருக்கு வெளியே நின்று நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டங்களை மேற்கொண்டா அந்த மாணவரை பிடிச்சி இன்னைக்கு காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்போ திரைக்கவர்ச்சியை பத்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர்களும் மாத்திட்டாங்க, முதலமைச்சரும் அப்படிதான் இருக்கிறாரு, மறுபுறம் பாத்தீங்கன்னா காவல்துறையும் அப்படி மாறிட்டாங்களான்றதா கேள்விக்குறியான ஒரு விஷயமே. நீங்க எல்லாருமே ஒரு படத்தை கொண்டாடினா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். ஒட்டுமொத்த இளைஞர்களுமே ரோஹிணி திரையரங்குல ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போது ஒரே ஒரு இளைஞர் நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் மாணவர்களுக்காகவும் அந்த நலனை கருதி ஒரு குரலை எழுப்புறாருன்னா அவரை கைது செய்றீங்கன்னா இது காவல்துறையா ஏவல் துறையா? இதுக்கு முன்னாடியே டெல்லியில பல போராட்டங்கள் நடந்து கொண்டு வருது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டுல எங்கன்னா எக்மூர்ல நிறைய இடங்கள்ல, மதுரையில பாத்தீங்கன்னா ரயில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. சிட்டிப்பட்ட சூழ்நிலையில மாணவர்கள் போராடுறாங்க. அவங்கள எதற்காக இந்த தாவேக அரசு தடுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, கைது செய்யறாங்க? இந்த கேள்விக்கு அரசு கண்டிப்பாக பதில் சொல்லி
சொல்லி ஆகணும். இதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, இறுதியா அவங்க அற வழியில போராடல, சோ அங்க பொதுமக்களுக்கு இடையூறு விளைக்கிறாங்கன்னு சொல்றாரு. நம்ம கேள்வி என்னன்னா, நானும் அந்த போராட்ட காலத்துக்கு ரொம்பவே அருகாமையில தான் இருந்தேன். அங்க மாணவர்கள் எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா வேணும்னு அற வழியில போராடக்கூடாது? அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலை வெட்டி விட்டுட்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் போராட வந்த மாணவர்கள். அவங்களுக்கு சாலையில உட்காந்து மறியல் பண்ணணும், வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, போராட்டத்துக்கு வந்திருக்காங்க, படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, காலேஜ் போறேன்னு சொல்லி வந்திருப்பாங்க, வேலைக்கு போறேன்னு வந்திருப்பாங்க. அந்த மாணவர்கள் நம்ம கைது செய்யப்படுவோம் தெரிஞ்சே வராங்க. அப்ப வேணும்னு நம்ம கைது செய்யணும், இந்த அரசுக்கு எதிராக களங்கம் விளைவிக்கணும்னு சொல்லி அந்த மாணவர்கள் வருவாங்களா? மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களை அற வழியில இந்த அரசு என்பது போராட விடவில்லை. இதுக்கு முன்னாடியே போன ஆட்சி காலங்களை பாத்தீங்கன்னா இதே மாணவர்கள், கம்யூனிஸ்ட் அமைப்பை சார்ந்த மாணவர்கள், DYFI, SFI மற்றும் இந்த வாலண்டியர் அமைப்பை சார்ந்த மாணவர்களுமே போராடும் போது நீட்டுக்கு எதிரான விஷயங்கள் இல்ல தமிழ்நாட்டுல ஏதாவது வன்முறைகள் நடந்தா அதுக்கு எதிரான போராட்டங்களை கல்லூரி மாணவர்கள் உட்பட எல்லாருமே போராடுவதற்கான ஒரு அனுமதியை, பாதுகாப்பை கடந்த ஆட்சி காலத்துல எல்லா அரசாங்கமும் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக அரசு அவங்களோட கொள்கை நிலைப்பாடுமே நீட்டை எதிர்ப்பதுதான். சோ அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாங்களோ, நீங்க பேசல நாங்களாவது பேசணும் அப்படின்ற விதமா தான் இன்னைக்கு மாணவர்கள் போராடுறாங்க. அவர்கள் போராடுவதற்கான அனுமதியை காவல்துறையும் இந்த அரசாங்கமும் தரமாட்டாங்க. அதுதான் நம்மளோட கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க அனுமதியும் தரமாட்டீங்க, சரி அனுமதியை தாண்டி மாணவர்கள் போராடினா அவங்கள கைது செய்வீங்கன்றது இது என்ன ஒரு போக்குனே தெரியல. மாணவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க பல்வேறு வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. பெண்களை ஆடையை பிடிச்சி இழுக்கிறது, பேண்டை பிடிச்சி இழுக்கிறது, ஒரு மாணவிக்கு கை பிராக்சர் கூட ஆயிருக்கு. இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமா எதற்காக ஒரு அரசு செயல்படணும்? எல்லாம் இந்த அரசாங்கம், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், இந்த அரசு, இந்த கட்சி, காவல்துறை எல்லாரோட நிலைப்பாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்பது நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான். சோ உங்க நிலைப்பாடுக்கு ஆதரவாக உங்க நிலைப்பாட்டை ஒற்றி போடக்கூடிய மாணவர்களை எதற்காக நீங்க கைது செய்யணும்? அப்ப இதுக்கு ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு இவரு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டை ஆதரிக்கிறார். இல்லைன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போது தமிழ்நாடு திருவிழா கோலத்துல இருக்கணும், இவங்க என்னங்க ஏதோ இலவு வீடு மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்ப என் படம் பெரிய திருவிழா மாதிரி இருக்காது. சோ இந்த ரெண்டு விஷயத்த யோசிச்சுதான் முதலமைச்சர் இப்படி செயல்படுறாரா? ஆனா இந்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க சொல்லிடுவாங்க, ஏங்க ராஜ்மோகன் பல மேடைகளை சொல்றாருங்க, வீட்டுக்கு எதிரான நிலைப்பாடுதான் எங்க நிலைப்பாடு, எந்த சமரசமும் இல்லைன்றாரு. நீங்க கேட்டீங்கன்னா, முதல் முறையாக ஒரு மாசம் மேல இந்த மாணவர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். முதலா தாவேக்காவோட ஐடிவின் பேஜ்ல இருந்து ஒரு அறிக்கை, அதாவது ஒரு 6 வரியில ஒரு போஸ்ட் வெளியாச்சு. அந்த அறிக்கையில நம்மளுக்கு தெரியும், அதாவது CJP கட்சியினரும் காவல்துறையினரும் இந்த மோதல் போக்குல ஈடுபட்டிருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. யாரு மோதல் போக்குல ஈடுபட்டனா யாரை நீங்க கண்டிக்கணும், யாரு மேல குற்றம்னே தெரியல. இங்க இந்த மாணவர்கள் தனது உரிமைகளுக்காக போராடி இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் தாவேக்கா முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாவேக்காவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் என்பது வெளியாச்சு. இறுதியா பார்த்தோம்னா முதலமைச்சர் அவர்கள் வாயை திறந்து கண்டிச்சிருக்கிறாரு. சோ அந்த விஷயத்த கேட்டோன்னே, அப்பா இப்பயாவது வாயை திறந்தீங்களே, கண்டிச்சிருக்கிறீங்களே, யாரை கண்டிச்சீங்க, இதற்காக கண்டிச்சிருக்கிறீங்க, மாணவர்களை கைது செஞ்சது தப்பு நீங்க ஒத்துக்கிறீங்க. உள்ள போய் பார்த்தோம்னா டெல்லியில ராகுல் காந்தி அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறார். இந்த போராட்டத்தின் போது ராகுல் காந்தியை கைது செஞ்சிருக்காங்க. அவருக்கு ரொம்ப பெருசா இங்க காயம் ஏற்பட்டு ரத்தங்கள்லாம் வந்துச்சு. சோ அவரை அப்படி கைது செய்தது தவறுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டிச்சிருக்கிறாரு. அதான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, டெல்லியில காவல்துறை இந்த மாதிரி கைது நடவடிக்கையில ஈடுபட்டா, அத்துமீறல ஈடுபட்டா அவர்களே நீங்க கண்டிப்பீங்க. ராகுல் காந்தி மீது கைது நடவடிக்கையில ஈடுபட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இங்க இருந்து கரண அறிக்கை வரையும் மேல போதே, உங்களோட அரசாங்கத்தின் கீழே நீங்க யார் காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்களோ அதே காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை போராடக்கூடிய மாணவர்களையும் அச்சுறுத்துகிறார்கள், ரொம்ப கொடுமையான முறையில ட்ரீட் பண்றாங்க. அதற்கு என்ன ஒரு பதில்? இதை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்க மாட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாருமே அந்த கொண்டாட்ட மனையில இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திரைக்கவர்ச்சி கூடாதுன்னு ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு ஒரு அமைச்சருமே தாவேகா சார்ந்த ராஜ்மோகன் அவர்கள் ஏதோ கட்டாயத்தின் பேர்ல வெளியே இந்த மாதிரியான சில விஷயங்களை பேசிட்டு போயிடாரு. நீட் எதிர்ப்போம் எப்படி எடுப்பீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க எதிர்ப்போம். சோ ராஜ்மோகன் மட்டும் பேசிட்டு போறாரு. ஒரு அமைச்சர் கூட இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை தவிர யாருமே பேச மாட்டாங்க. இது திரைக்கவர்ச்சியோட வெளிப்பாடுதான். மறுபுறம் பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிதம்பரத்துல அவரோட படம் என்பது ரொம்ப வெற்றி விழாவாக போகணும், 100 நாள் மேல ஓடணும்னு சொல்லி தரையில மண்டிக்கிட்டு மண்சோறு சாப்பிடுறாங்க. இததான் சொல்லிட்டு இருக்கோம், திரைக்கவர்ச்சி என்பது இப்ப குடிப்பழக்கத்தை விட மோசமான ஒரு பழக்கம் சொல்லி. அங்க போராடக்கூடிய மாணவர்கள் இப்ப என்னோட அருகாமையில ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோல,
வச்சுக்கோங்களேன், அவர் டிவிக்கு தொண்டர் வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போயிட்டு வா நம்ம அமைப்பை சார்ந்த மாணவர்கள் போராடுறாங்க, நம்மளோட ஆதரவை போய் கொடுங்கன்னு சொல்ல கூப்பிட்டேன்னா அந்த பையன் கண்டிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு எங்க தலைவரோட படம் ரிலீஸ் ஆகுது, நான் இதெல்லாம் விட்டுட்டு உங்க கூட போட வருவேனா, போமான்ட்டு போவான். சோ இதுதான் சொல்ற திரை கவர்ச்சி என்பது. இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் ரசிகர்களை தாண்டி அமைச்சர்கள் எப்படிப்பட்ட ஒரு ரசிக வரியில இருக்கிறாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எல்லாருமே தான் ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நோக்கம், அந்த நம்பிக்கை என்பது நிறைவேறிச்சா? இவங்களோட நடவடிக்கை குறித்து இங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.